இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? லூக்கா 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பரிசேயரும் ஏரோதியரும் இயேசுவை பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க தந்திரமாய் இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்டார்கள். இந்த சம்பவத்தை 3 சுவிசேஷங்களிலும் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 17 முதல் 21ஆம் வசனம் வரையிலும், மார்க்கு 12ஆம் அதிகாரம் 14 முதல் 17ஆம் வசனம் வரையிலும், லூக்கா 20ஆம் அதிகாரம் 22 முதல் 25ஆம் வசனங்கள் வரையிலும் நாம் வாசிக்கலாம். அந்த நாட்களில் ரோமர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இயேசு இந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் கூறினால் யூத ஜனங்கள் இயேசுவை புறக்கணிப்பார்கள். இல்லை என்று பதில் கூறினால் ரோம அரசாங்கம் அவரை குற்றப்படுத்தும். இங்கு இயேசு இந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து விளக்கி கூறுவதற்காக ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று கேட்டார். இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று இயேசு கூறினார். அந்த நாட்களில் ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் வரி வசூலித்தார்கள். அப்படியானால் ராயனுடையது எது? உங்கள் கையில் இருக்கிற பணம் ராயனுடையது. காரணம், அதில் ராயனுடைய சொரூபமும் மேலெழுத்தும் இருக்கிறது. ஆகவே ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்து விடுங்கள். தேவனுடையது எது? நீங்கள் தேவனுடையவர்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு உடையவர்களாகிய உங்களை தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். Caesar is worthy of this coin. God is worthy of your heart. The image of Caesar stamped on the coin belonged to the Roman government and used for the earthly kingdom. The image of God stamped on the soul belonged to the heavenly kingdom and used for the Lord's service. ராயனுடைய உருவம் இருக்கும் இந்த பணத்தை இந்த உலகத்தில் உள்ள ரோம அரசாங்கத்திற்கு செலுத்துங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு உரியவர்கள். ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவை பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள் என்று லூக்கா 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் தேவனுக்கு உடையவர்கள். தேவனுக்கு உடையவைகளாகிய எங்கள் சரீரத்தினாலும் எங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு எங்களையும் உங்க கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை உங்க நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.